ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே வந்து சனீஸ்வரன் கோவிலுக்கு வந்து போகணுன்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் வந்து கிளம்ப முடியல, தடங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. சரி எப்படியாவது கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோவில், இவங்க வந்து காளியம்மன் தான். செம ஹைட்டாக இருந்தாங்க, உள்ளே போக முடியல, அங்கே வந்து லாக் ஆகிருந்துச்சு. அதனால் வெளியே நின்று சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு, சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தேன். அங்கே ஆப்போசிட்லேயே வந்து குளம் இருக்கும், நம்ம அங்கே போயிட்டு கை காலெலாம் அலம்பிட்டு தான் உள்ளே கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து சொன்னாங்க. கூட்டம் வந்து அதிகமாக இல்லை, அதுவும் இல்லாமல் க்ளோசிங் டைமு. நடுவில் வந்து சின்னதாக கோபுரம் இருக்கும் பாருங்கள், அங்கே வந்து பிரம்மா இருப்பார். நம்ம அவரை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே போகணுன்னு சொன்னாங்க. அங்கே பூஜைக்கு தேவையானதெல்லாம் வந்து ஆப்போசிட்லேயே சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு அர்ச்சனைக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம், அப்படின்னா வெறும் பூ மட்டுமே வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு பக்கத்துலேயே வந்து விநாயகர் கோவில் இருக்குது. எப்பயுமே எதுவாக இருந்தாலும் விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம செய்யணும்னு சொல்லுவாங்க. நாங்களுமே வந்து விநாயகரை வணங்கிட்டு டைம் ஆகிடுச்சு, அதனால் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள கோவிலுக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சிவபெருமானை வணங்கிட்டு, அப்புறம் அம்மாவை வணங்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து அர்ச்சனைக்கெல்லாம் கொடுத்துட்டு சனீஸ்வர பகவானையும் நல்லபடியாக வணங்கிட்டு வந்தோம். கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. நான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் போனேன், ஆனால் கூட்டமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் க்ளோசிங் டைம் இருந்தாலும் சுத்தமாக கூட்டம் இல்லை. நல்லபடியாக சாமியை வணங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே நிறைய கடைலாம் இருந்துச்சு, அப்படியே ஜஸ்ட் விண்டோ ஷாப் மாதிரி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வேளாங்கண்ணி போயிருந்தோம். 11 கருட சேவை கோயிலுக்கும் போயிருந்தோம். பெருமாள் வந்து 11 கருட சேவையில் வருவார். இந்த வீடியோலாம் வந்து நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க ஒரு தடவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.